திரைப்படங்களுக்கு சட்டவிரோதமாக டிக்கெட் விற்று பல கோடி ரூபாய் லாபம் கண்ட விஜய்தான் ஆக பெரும் ஊழல்வாதி என தாவேகா தலைவர் விஜயை அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. கரூர் பரப்புரையின் போது 41 உயிர்கள் பலியானதற்கு விஜயும் ஒரு காரணம் என்றும் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் கட்சி என்றும் பாஜகவிடம் நேரடியாகவே சரணடைந்து விட்டதாகவும் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜயை முதல் முறையாக நேரடியாக விமர்சித்து அதிமுக ஐடி விங் சார்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. திரைப்படங்களுக்கு சட்டவிரோதமாக பிளாக் டிக்கெட் விற்று பல கோடி ரூபாய் லாபம் கண்ட விஜய்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என்று விமர்சித்துள்ளது. தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதலமைச்சரின் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை தாங்கள் சொல்லவா? இல்லை, எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சரின் பெயரை நீங்களே சொல்கிறீர்களா என பதிவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஊழல் என்பது அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல என குறிப்பிட்டுள்ள அதிமுக தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகாரத்தை மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளது. அதிமுகவை ஊழல் கட்சி என்று குறை கூறிவிட்டு அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் தூய சக்திக்கான விளக்க உரையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பரப்புரையின் போது 41 உயிர்கள் நெரிசலில் சிக்கி உயிரிழக்க விஜயும் ஒரு முக்கிய காரணம் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் கரூர் துயர சம்பவத்திற்கு பின் சட்ட நடவடிக்கைக்கு அஞ்சி 72 நாட்களுக்கு பனையூரில் பதுங்கியதும் 15 நாட்களுக்கு கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்ததுமே விஜய் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை என்றும் அதிமுக சாடியுள்ளது. மேலும் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாமல் பாதிக்கப்பட்டவர்களை பனையூர் வரவழைத்து ஆறுதல் வாங்கிச் செல்ல வைத்ததையும் கடுமையாக விமர்சித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் படங்களை வைத்து பெயரளவில் நடத்திய அஞ்சலி நிகழ்வில் கூட தன்னை சுய விளம்பரம் செய்து கொண்ட விஜயின் சுயமோகி நடத்தை மிகவும் ஆபத்தான அரசியலின் அடையாளம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அதிமுக குறித்து மனப்பாடம் செய்து விஜய் ஒப்பித்த மொத்தமும் குப்பை என்றும் அதிமுக சூளுரைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.